ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிறுதானிய பொங்கல் பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன் காலையில். இது கம்பு அரைச்ச மிக்ஸி ஜார் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். கம்பு கருப்பு கவுனி அரிசி கழுவி வச்சுருக்கேன், கழுவி போடுறேன். ஒரு கரண்டி தோல் உளுந்து போட்டுங்க, கருப்பு உளுந்து, அதையும் கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. சரிங்களா? ரெண்டையும் கழுவி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு பாதியமாக, ரொம்ப நைஸெல்லாம் வேணாம், ரொம்ப குறப்பாக ஒன்றுக்கு பாதியாக ஒரு ஓட்டி எடுத்துருங்க. சரிங்களா? இதை நம்ம செஞ்சு எடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல ஸ்ட்ரென்த்து, இது நல்ல ஹெல்தி, இது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், போட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்றேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு ஓட்டு தான், ஓட்டி எடுத்துட்டேன். இதை நம்ம சமைக்கிறது பார்க்கலாமா? ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன், ஒரு மண் சட்டியை வச்சுட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இதை எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போடுவோம். சரிங்களா? போட்டு இது நல்லா வேக வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன், தண்ணி வச்சுருக்கேன் நான் 2 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணியில் இதை எடுத்து நான் போடுறேன். போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தண்ணியில் போடுறேன். தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் குதிரைவாளி அரிசி போடுறேங்க. குதிரைவாளி ஒரு கரண்டி போடுறேன். எல்லாமே ஒரே அளவு தான். குதிரைவாளி, கருப்பு கவுனி, உளுந்து. சரிங்களா? எல்லாமே ஒரே அளவாக எடுத்து கழுவி போட்டுக்குங்க. இது குதிரைவாளி சீக்கிரம் வெந்துடும். அதனால் கருப்பு கவுனியை மட்டும் நம்ம ஊற வச்சுக்குவோம். உளுந்தும் உடச்சிட்டோம், அதனால் சீக்கிரம் வந்துடும். சரிங்களா? பாருங்கள், எல்லாம் வெந்து வருது. இப்போ நம்ம குதிரைவாளியை கழுவி அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கொதித்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மூடி வச்சுருங்க ஒரு 1/4 மணி நேரம். மூடி வச்சு பொறுமையாக அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா செய்வோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெந்து வருது. வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த குதிரைவாளி அரிசிலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம வெல்லம் காய்ச்சிக்கலாம். நான் எப்போவுமே வீட்டில் ஒரு கிண்ணத்தில் வெல்லம் காய்ச்சி தான் வச்சுருப்பேன் எனி டைமுமே. அது பத்தாது, அதனால் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு 3 கட்டி வெல்லம் போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். 1/2 கிலோ வெல்லத்தை போட்டு கரைச்சி எப்போவுமே நான் வீட்டில் வச்சுக்குவேன். தேவையான அளவுக்கு எதுக்குன்னா தேவைன்னா டக்குன்னு எடுத்து ஊற்றிக்குவேன். சரிங்களா? இது அடியில் மண்ணெல்லாம் நின்றுடும். வடிகட்டலாம். நம்ம மேலாக்கு ஊற்றுறதுனால வடிகட்டாத ஊற்றுவோம். சரிங்களா? வெல்லத்தை காய்ச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த பொங்கல் வந்துருச்சு பாருங்கள் எப்படி கட்டியாக வந்துருச்சு. உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேக விட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு வலியாக இருந்தால் கூட இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த உடம்பு வலியெல்லாம் போயிடும். சரிங்களா? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் இதை நான் செஞ்சு சாப்பிட்றேன். சரிங்களா? எந்த உடம்பு நல்லால்னா கூட இந்த வேலையை நான் எழுந்து செய்கிறேன் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஹெல்த்தி இதில் இருக்குது. இது நேரடியாக நமக்கே தெரியும். சரிங்களா? அதனால் இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்டி வருது. இந்த நேரத்தில் நம்ம வெல்லத்தை தூக்கி ஊற்றுவோம். சரிங்களா? எல்லாம் அந்த தண்ணி சுண்டி வர்ற பக்குவத்தில் நம்ம தேவையான அளவு வெல்லம் ஊற்றுறோம். பாருங்கள், வெல்லம் பாகு கரைச்சி வச்சு தான் நான் தேவையானது ஊற்றுறேன். ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி விட்டு திருப்பியும் ஒரு தட்டு போட்டு மூடுங்க. மூடி விட்டுட்டு அதுக்கப்புறமா வெந்து வர்ற நேரத்தில் நம்ம இன்றைக்கி நான் முந்திரி போடல, ஏலக்காய் அதில் அரைக்கிறதுலே போட்டு அரைச்சிட்டேன், கம்பு அரைச்சதுலே. சரிங்களா? ஏலக்காய் போட்டேன். நான் தேவையான அளவு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில். பாதாம் தான் நசுக்கி போட போகிறேன். சரிங்களா? முந்திரிக்கு பதில் பாதாம் போட்டுடுறேன் நான். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அந்த அரிசி, அந்த உளுந்து, இந்த குதிரைவாளி அரிசி எல்லாமே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இந்த நெய்யை நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? பாருங்கள், இவ்வளோ பாதாம் தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நான் குழவிக்கல்ல வச்சு அப்படியே ஒரு நசிக்கிறேன். நசுக்கி நெய்யை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு கடாவில் போட்டேன், சின்ன கடாவில். இப்போ தேவையான அளவு நெய் போடுறேன். நெய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிடாதவங்களா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்னா நான் நிறைய எல்லாத்துலேயும் சேர்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பொருளுங்க செஞ்சால் தான் அதில் தான் நெய் போடுவேன். சரிங்களா? இதில் போட்டு நல்லா நான் வறுத்துக்கிறேன். பாதாமை நெய்யில் போட்டு வறுத்து அது நல்லா முருகலாக வந்தோன்னா அதில் தூக்கி கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே தள்ளி விட்டுடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பாருங்கள், இதில் நம்ம தூக்கி கொட்டிக்கலாம் அந்த நெய்யும் அந்த பாதாமும். சரிங்களா? தூக்கி கொட்டி கலந்து வச்சிடலாம். வச்சு ஒரு 5 நிமிஷம் கவுத்தி போட்டு எடுங்க, மூடி போட்டு எடுங்க. பொங்கல் ரெடி. சரிங்களா? சிறுதானிய பொங்கல் ரெடி. இதை சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும் எந்த பொருள் எப்படி இருக்குன்னு. நாங்கள் சாப்பிட்டோம், எங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள். இதை செஞ்சுட்டேன், இறக்க போகிறேன். இன்னொரு 5 நிமிஷம் கொஞ்சம் கட்டி ஆகட்டும். ஆனால் இதை நம்ம சட்டிலே விட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கட்டி ஆகிடும். ஆஃப் பண்ணி விட்டோன்னு வைங்க, கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1 ஹவர் 1/2 ஹவரில் அப்படி கல் மாரி ஆகிடும். பாருங்கள், நான் 3 பேருக்கு எங்கள் 3 பேருக்கு போட்டேன். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்ரீபிரிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கங்க. பாருங்கள் எப்படி இருக்குது கட்டியாக, தண்ணியை தானே ஆஃப் பண்ணணும், பாருங்கள் கட்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் பாய்.